தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் தனிக்கட்சியை ஆரம்பித்தார் சசிகலா. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே, அதாவது சசிகலா ஓபிஎஸ் நிலைப்பாடு என்பது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதாம் அவருடைய ஆதரவாளருடைய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையாரும் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதிமுக என் மூலமாகத்தான் வெற்றி பெறப் போகிறது, 2026 தேர்தலிலும் என்னுடைய பங்களிப்பு மிக அபரிமிதமாக இருக்க போகிறது, நான் தான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கப் போகிறேன் என சசிகலா அம்மையாரும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் வெற்று காகிதங்களாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் இன்னும் என்ன செய்வது? அதாவது அதிமுக கூட்டணியிலேயாவது இணைந்து கொள்ளலாம் என ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்புகளை தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது டிடிவிகளை மட்டும் அதிமுக கூட்டணியிலே இணைத்திருக்கிறார். ஆனால் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்க்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதனால் சசிகலா அம்மையார் அடுத்த கட்ட முடிவை நோக்கி எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ ஓபிஎஸ் நிலைமையும் அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதில் பாதாளத்திலே இருக்கிறது. அதே நிலைமைதான் சசிகலா அம்மையாருக்கும் இருக்கிறது. அதன் காரணமாக சசிகலா அம்மையார் புதிதாக ஒரு அமைப்பை, புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் மூலமாக விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைக்கலாம் என நேற்று தினம் இரவு ஒரு வீட்டிலே ரகசிய ஆலோசனைகள் என்பது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ரகசியமான ஆலோசனை போட்டது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்ஸையும் ஒன்றிணைத்து நாம் புதிதாக ஒரு அமைப்பையோ அல்லது புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கலாம். அந்த கட்சியை விஜய் கட்சியுடன் இணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடலாம் என முடிவு செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.